தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு அரசுக்கு கெட்ட பேர் ஏற்பட நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற வேலை யார் செய்கிறது? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அவங்களாலேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுனாக்கா அது இன்னும் பெரிய தலைவலியாக மாறும். பார்த்தீங்களா? டிவி கேட்சியை பற்றி நான் சொல்லலை, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், கஸ்டடி டெத்து. என்ன ப்ரோ, அந்த அஜித்குமார் மேட்ரு இல்லைன்னா வேறு எதுனா சாத்தான் கூட சொல்கிறீங்கன்னா இது வேறங்க. அப்பேற்பட்ட ஒரு விவகாரம் ஆகாஷ்ன்ற பையனை மையப்படுத்தி நடந்தது. அது சார்ந்து இப்போ தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். டிவிகேவும் காங்கிரஸும் இப்போ கூட்டணியில் இருக்காங்கன்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு அத்துப்படி தான், நல்லா தெரிஞ்சிருக்கும். இதை மைண்டில் வச்சு இந்த விஷயத்தில் ட்ராவல் பண்ணுங்க. கார்த்தி சிதம்பரம் இருக்கார்ல, சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சமீபத்தில் கொலையான இல்லைனா மரணிச்ச, நீங்கள் எப்படின்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், ஆகாஷ் இந்த பையனோட குடும்பத்தை நேரில் சந்திச்சிருக்காருங்க. சந்திச்சு தான் அந்த குடும்பம் ஓன்னு அழுதுருக்காங்க. பையனை பறி கொடுத்த குடும்பமாச்சே, வழி இருக்காதா பெண்ணா? இவர் அந்த குடும்பத்துக்கிட்ட ஓகேம்மா அழாதீங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், கவர்மெண்ட் கிட்ட கண்டிப்பாக நம்ம இதை பற்றிலாம் எதனா கொண்டு போகலாம், அவங்க எதனா பண்ணுவாங்கன்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்களாம், இல்லைங்க பையன் போயிட்டான், இப்போ இங்கே என்ன பண்ணுறது தெரியல, இங்கே ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைச்சா நல்லா இருக்குங்க, குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த பெனிஃபிட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவங்க கேட்டிருக்காங்களாமா. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை அவர் என்ன அங்கே கன்வே பண்ணியிருக்காரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள், சரிம்மா நான் சிஎம் கிட்ட கண்டிப்பாக இதை கன்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்திருக்காரு. வந்தவர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, போலீஸால் கொல்லப்பட்ட, அவர் கன்க்ளூஷனை வந்துட்டாருங்க கார்த்தி சிதம்பரம் அவர்கள், போலீஸால் தான் கொல்லப்பட்டிருக்கார் ஆகாஷ்னு சொல்லிட்டு. இந்த போலீஸால் கொல்லப்பட்ட ஆகாஷ் வழக்கு இருக்குல்ல, இதை விசாரித்து சம்மந்தப்பட்டவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சிஎம் கிட்ட ரெக்வஸ்ட்டாக முன் வச்சிருக்காரு. இனிமேல் இது போல் நடக்காதபடி பார்த்துக்கணும்னு கேட்டிருக்காருங்க. ஆக்சுவலாக இது இவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுது அவங்களுக்கு. ஒரு முறை எந்த ஆட்சி மாறினாலும் சரி, யார் ஆண்டாலும் சரி, ஆளாமல் விட்டாலும் சரி, தமிழ்நாட்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸால் அடித்து கொல்லப்படுறவங்க இன்றைக்கி மேலே 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 போயிட்டு தான் இருக்குது. இன்னும் எத்தனை பேர் பார்ப்போன்னு தெரியல. அந்த ஆதங்கத்தை தான் அவர் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அந்த எலெக்ஷன் பிஸி, இன்னும் நிறைய விஷயங்கள், ஸ்போர்ட்ஸு அது இதுன்னு பார்த்து இந்த விஷயத்தில் டைவர்ட் ஆகிருப்பீங்க. இந்த பையன் யாருனே பல பேருக்கு தெரியாமல் வந்திருக்கு இது வரைக்கும். அந்த பையன் இப்போ உயிரோடு இல்லைங்க, சின்ன பையன், என்ன வயசு ஒரு 24 தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த பையன் இப்போ உயிரோடு இல்லை. என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்கிற மக்களே, அப்போ தான் உங்களுக்கு இந்த விவகாரத்தோட சீரியஸஸ் என்னன்றது தெரிய வரும். கவர்மெண்ட் காதுகளுக்கு இந்த விஷயம் இன்னும் ஹார்டாக ஹிட் பண்ணணும்னு நம்புகிறேன். ஃபுல்லாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சு ஏதுன்னு சொல்லிட்டு. ஆகாஷ் டெலிசன் இந்த பையனோட பேர். நம்ம சிவகங்கையோட மானாமதுரை இருக்குல்ல, கெட்ட காலம், எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயம் இப்போ நடக்குதுன்னா அதை சுற்றியே நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பெல்ட் சைடு. இந்த மானாமதுரை சேர்ந்த பையங்க கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி, எப்போ மார்ச் மாதம் நடந்த விஷயம், 6ஆம் தேதி நள்ளிரவு என்ன ஆகுது, பட்டாக்கத்தியால் 2 பேரை அட்டாக் பண்ணியிருக்காங்க யாரோ. போலீஸாருக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் போயிட்டு சந்தேக நபர்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னில் 2 பேர் அவங்க கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் ஆகாஷ், இப்போ உயிரோடு இல்லை பார்த்தீங்களா அந்த பையன், இன்னொருத்தர் கோபி அப்படின்றவர் என்னோட ஃப்ரெண்டு போல இருக்குது. 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆகாஷுக்கு கால் முறிவு ஏற்படுது. அதான் இது போல் எதனா கேஸில் மாட்டுறாங்கன்னா பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கை முறிவு ஏற்படும், கால் முறிவு ஏற்படும்ல, அது மாதிரி பல பேரை முதல்ல நினச்சிட்டாங்க. இந்த பசங்க தான் குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆகாஷுக்கு கால் முறிவு ஏற்பட்டுச்சுல, இதை பற்றி போலீஸ் என்ன அறிக்கை கொடுத்தாங்கன்னா, இல்லைங்க நாங்கள் பிடிக்கிறதுக்கு போனோம், அப்போ மேம்பாலத்திலிருந்து அந்த பையன் விழுந்துட்டான், தவறிட்டான், குதிச்சிட்டான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரிப்போர்ட்டில். ஆனால் அந்த பையனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க, அவளாம் அப்படி பண்ணலங்க, இவங்க பார்த்து விட்ட வேலைன்ட்டு அப்பயும் அவங்க போலீஸை கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட்டு விடுங்க. ராஜாஜி அரசு மருத்துவமனை இருக்குல்ல, இங்கே ஆகாஷை சேர்க்குறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. மார்ச் 8ஆம் தேதி என்ன ஆகுது, அதிகாலையில் அந்த பையனோட உயிரை போயிடுச்சு. எப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க, மார்ச் 6ஆம் தேதி போல் இது போல் அட்டாக் நடந்ததோ உடனே அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மார்ச் 8ஆம் தேதி அந்த பையன் அதிகாலையில் உயிரிழந்துட்டான். இந்த விஷயம் நடந்திருக்கா. உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போகவே பயங்கர ஆக்ரோஷமாயிட்டாங்க. எல்லாருமே திருந்த மாட்டீங்களா, எத்தனை பேருன்னு அடித்து கொள்ளுவீங்கன்னு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பல பேரை கை காட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மார்ச் 9ஆம் தேதி என்ன ஆகுது,
எப்போல்லாம் உறவினர்கள்லாம் போராட்டத்தை பெருசாக ஆரம்பிக்கவே கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் பெருசாகிடுச்சு. சிபிசிஐடி விசாரணைக்கு இந்த விவகாரம் சார்ந்து உத்தரவிட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. திருப்புவனம் அஜித் வழக்கு இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி மாறிச்சு. ஆனால் ஒரு இடத்துல பார்க்கும்போது சாத்தான்குளம் படுகொலை சம்பவம் இருக்குல்ல, அது சார்ந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள வந்துச்சுங்க. ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கும்போது துணி எத்தணும்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு கொடூரமான விஷயம் ஒன்று மாதிரியும் இங்கே நடந்திருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ராமநாதபுரம் சரக டிஐஜி இருக்கார்ல, இவர் முதற்கட்ட ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இஷ்யூ அங்கே பெருசாக போகவே மார்ச் 13 6 போலீஸ் ஆஃபீஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணி உத்தரவு பிறப்பிச்சிட்டாருங்க. அந்த 6 பேர் யார் யாருன்னா, திருப்புவனம் ஆய்வாளர் திலீபன், மானாமதுரை உதவி ஆய்வாளர் குகன், சிவகங்கை நகர் தலைமை காவலர் தெய்வேந்திரன், சிப்காட் தலைமை காவலர் சரத்குமார், மானாமதுரை முதல்நிலை காவலர் காளீஸ்வரன், திருப்புவனம் முதல்நிலை காவலர் மனோகரன். திருப்புவனம் எங்கே பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே வந்துடுது இந்த ஸ்கேனருக்குள்ளே. இந்த 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சா? சஸ்பெண்ட் பண்ணால் போதுமா? ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக அந்த கான்டென்ட்டை பார்த்த பிற்பாடு அவ்வளோ கோவப்படுவீங்க மக்களே. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொல்கிறேன். இந்த ஆகாஷ் தொடர்பான வழக்கு இருக்குல்ல, இதில் டிஎஸ்பி உட்பட 11 போலீஸ் அதிகாரிகளுக்கு சிபிசிஐடி சம்மன் இஷ்யூ பண்ணிச்சு, விசாரிக்க நேரில் வாங்க அப்படின்ட்டு. எல்லாம் கிளம்பி போனாங்க, நேரில் ஆஜரானாங்க. ஆனால் ஒரு சில பேர் ஆரம்பத்தில் ஆஜராகலைங்க, இதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆஜரான மாதிரி தெரியுது. இவங்க எல்லாரையும் கைது செய்யணும், சும்மா விசாரணை பண்ணிட்டு விடக்கூடாது, சஸ்பெண்ட் பண்ணிட்டு விடக்கூடாது, அரெஸ்ட் பண்ணுங்க, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, தண்டனையை வாங்கி கொடுங்க, எங்கள் வீட்டு பையனை அடிச்சே கொண்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆகாஷோட ரிலேட்டிவ்ஸ்லாம் போர்க்கொடியை பெருசாக தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜேஷ் கண்ணன் ஆகாஷோட அப்பா, இவர் சொல்லியிருக்கார் பாருங்க சில விஷயங்கள். இதையும் அந்த பையனோட பிரேத பரிசோதனை முடிவு இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் இந்த கொடுமை எவ்வளோ பெருசாக இருக்குது, இன்னும் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் சைக்கோவாக தான் இருக்காங்கன்ற உண்மை உங்களுக்கு புரிய மக்களே. முதல்ல ராஜேஷ் கண்ணா இருக்கார்ல, இவர் சொல்லியிருக்க விஷயம் உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். போலீஸ் தான் ஆகாஷை கூட்டிகிட்டு போனது. இதை இவங்களே ட்ரேஸ் பண்ணி பிடிச்ச மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இவங்க தான் கூட்டிகிட்டு போனது. ஆகாஷோட ஃப்ரெண்டு சொல்லி தாங்க என் பையன் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கான்ற விஷயமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு போலீஸ் அதிகாரி எங்களுக்கு கால் பண்ணாப்புல. பதறி போன நாங்கள் உடனடியாக காரில் கிளம்பிட்டோம். அந்த என் பையனை அட்மிட் பண்ணதான் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மருத்துவமனை நோக்கி நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போ திடுதுப்புன்னு மானாமதுரை டிஎஸ்பி பேர் ராஜாவாங்க, அவர் என்ன பண்ணாராமா, வேற ஒரு இடத்துல வச்சு இவங்களை கூப்பிட்டு பணம் கொடுத்துருக்காப்லையாம். அட்டம்ப்ட் அது நடந்திருக்காமா. எதை மாதிரிக்க? ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க கிளம்பியிருக்காங்க அங்கேருந்து, யாருந்து பேரண்ட்ஸு பையனுக்கு என்ன இருக்கோ பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருக்காங்களாம். அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணியிருக்காராம் இவங்களுக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்காப்லையா, உங்கள் பையன் செத்து போன செய்தி உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டிருக்காப்லையா. மக்களை யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வேற வழியாக போயிருக்கோன்னு வைங்க, ஒரு எமர்ஜென்சி வேலையா. அப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் அவரை சந்திக்கணுன்றதுக்கு கிளம்பும் போது விஷயம் தெரியாதா, செத்துட்டார் அவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி பதறும்? அப்போ அந்த குடும்பத்தோட பதட்டம் உங்களுக்கு புரியுதா? இது நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டலோட மார்ச்சுவரி இருக்குல்ல, எங்கள் ஆகாஷோட பணத்தை இந்த ஃபேமிலி பார்த்துருக்காங்களாமா. பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சாமா அந்த பணம் பாருங்கள். ஆசாசியாக வளர்த்த பையன், சின்ன பையன், பணன்ற வார்த்தையை பயன்பட வச்சுட்டாங்க. கை உடைக்கப்பட்டிருந்துச்சாங்க ஆகாஷோட கை. ஆகாஷோட கால் இருக்குல்ல, அது உடஞ்சி இந்த காலோட எலும்பு இருக்குல்ல, அது வெளியே தெரிஞ்சுதான் விசிபிளாக இருந்துச்சாமா. அந்த அப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, என் பையன் ஒருவேளை உயிர் பழிச்சிருந்தாலும் கூட அவனால் எழுந்து நடமாடி இருக்க முடியாதுங்க, அப்படிதான் இருந்துச்சு என் பையனோட காலை பார்க்கும்போது. அந்தளவுக்கு கொடூரமாக தாக்கி இருக்காங்கன்னு அவர் அடித்து சொல்கிறாரு. அடித்து தான் பையனை சாகடிச்சிருக்காங்கன்னு திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறாப்புல. தனிப்படை போலீஸார் உட்பட 16 பேருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதாவும் அவர் நம்பரோட சொல்கிறாரு ஆகாஷோட அப்பா. அவங்க எல்லாரையும் கைது பண்ணணும், ஒருத்தரை கூட மிச்சம் வைக்கக்கூடாது. நீதி கிடைக்கிற வரைக்கும் என் பையன் உடலாம் வாங்க மாட்டாங்க, நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்னு இன்னும் உறவினர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை பிரதர், அவங்க ஏதோ எமோஷனலாகி பேசியிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸு. நிறைய செய்திகள் பார்க்குறாங்களே, சாத்தான்குளம் அந்த வழக்கில் தீர்ப்பு வந்த சமீபத்தில், இது கூடவே இந்த அஜித்குமார் வழக்கு, இதெல்லாம் பார்த்து அவங்க ட்ரிகராக இருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம். அது போல் தன்னோட பையனுக்கு நடந்திருக்குமோன்னு நினச்சவங்க பேசலான்னு சில பேர் நினைக்கலாம். அந்த அப்பாவோட வார்த்தைகள் எந்த அளவுக்கு சத்தியமானது அப்படின்றது இந்த பிரேத பரிசோதனை ரிசல்ட் இருக்குல்ல, இதை பார்க்குறப்போ லிட்டலாக தெரிஞ்சிடும். ஐசிஐ டெஸ்ட் இருக்குது பாருங்கள், அது ஒரு பக்கம் கண்டக்ட் பண்ணப்படுறது, இதை தாண்டி வந்திருக்க ரிசல்ட் தான் இது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக ஆகாஷோட உடம்புல 28 வகையான வெளிப்புற உட்புற காயங்கள் இருந்துச்சாமா. அடிக்காமல் இப்படி இவ்வளோ காயங்கள் வரும். ஆகாஷோட வலது கால் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இருக்க எலும்புகளில் முறிவு ஏற்பட்டிருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அதில் தசை, நரம்புகள், ரத்த நாளம்னு இதெல்லாம் சேதமடைஞ்சிருக்கான். அப்போ அடித்த இடத்துல பெருசாக அடிச்சிருக்காங்க தான் அர்த்தம். இதுக்கு 45 சென்டிமீட்டர்ஸ் இன்ட்டு 12 சென்டிமீட்டர்ஸ் இந்த அளவில் ரத்தம் உறைஞ்சி போன காயமும் அங்கே தென்பட்டிருக்கு. கை, முழங்கை, முழங்கால், தொடையில்
சிராய்ப்புகள் இருந்திருக்கு, சின்ன சின்ன கீறல்களையும் பார்த்துருக்காங்க. மூளையோட முன்பகுதி இருக்குல்ல, இதில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறத உறுதி செய்யப்படுது. இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், அந்த பையனோட நுரையீரலும் சரி இதயமும் சரி வீங்கிய நிலையில் இருந்திருக்காங்க. இதெல்லாம் பிரேத பரிசோதனை சார்ந்து வெளியே வந்திருக்க ரிப்போர்ட் முடிவுகள். இதை கேட்குறப்ப உங்களுக்கே ஒரு மாதிரி ஆதங்கம் பெருசாக ஏற்படுதா? நம்ம வீட்டில் நடந்த மாதிரி தெரியுதா? ஏழை மக்களின் நடந்தால் அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக பேசி தான் ஆகணும். பணக்காரன் கூட பைசா வச்சு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஏழைப்பாடு எங்கே போவாங்க? எல்லாருக்கும் இருக்க ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, நீதி நம்மளுக்கு நிலைநாட்டப்பட நீதிமன்றத்தை செய்யுன்றதான். அது வரைக்கும் புஷ் பண்ணி கொண்டு போகலாம். அப்போ நாமளாக இருந்து என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் இந்த விவகாரத்தில் போலீஸ் அஃபிஷியல் சில பேர் மேலே கொலை வழக்குகள் பதிவாகி இருக்கு. கொலை குற்றச்சாட்டின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 66 நாட்கள் ஆயிடுச்சு மக்களே, லிட்ரலா. ஆனால் இன்னும் ஆகாஷோட உடலை வாங்கலை. முக்கியமான விஷயமே இதுதான். இன்னும் ஆகாஷோட உறவினர்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுடுச்சு, ஆனால் இந்த இஷ்யூவில் இன்னும் முடிவு எட்டப்படலை. இதுக்கு காரணம் என்ன? இன்னும் போராட கைது செய்யப்படலை. ஏன்னா அவங்க சைடில் தெளிவாக ஒன்று கேட்குறாங்களே, எங்கள் வீட்டு பையனை இழந்திருக்கோம், இன்னும் எவ்வளோ கொடுமையில் இதே போல் நிறைய குடும்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம், சம்மந்தப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரிகள் விடக்கூடாதுன்னு எல்லாரும் கைது பண்ண சொல்லி இந்த அளவுக்கு தீர்க்கமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தீர்க்கமாக அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள், இவர்கிட்ட தான் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இப்போ இருக்குது. ஏன்னா இப்போ அமைச்சரவை சார்ந்த லிஸ்ட்டை வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, அதில் சிஎம் அவர்களுக்கு உண்டான அந்த முக்கியமான பொறுப்புகள் இருக்குல்ல, அந்த மினிஸ்ட்ரி சார்ந்து, அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேறு யார்கிட்டையும் இல்லைங்க, சிஎம் அவர்கள்கிட்ட தான் இருக்குது. அவரோட ஆக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது போல் கஸ்டடி டெத் எதனா நடக்குது அப்படின்னா அந்த டைமில் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன், எந்த அளவுக்கு அதை பற்றி பேசியிருக்காங்க, ஆதங்கப்பட்டிருக்கான்னு நம்ம லிட்டலாக பார்த்துருக்கோம். அப்பேற்பட்ட ஒருத்தவங்க இப்போ தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க சிஎம்மாக இருக்காங்கனாக்கா, அவர் லீட் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதில் இருக்கவங்க மேலே கரை படிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அந்த கரையை தொடச்செடுக்க வேண்டியது முதலமைச்சரோட கடமை இல்லையா? எத்தனை பேர் தவறு செய்திருக்காங்களோ அவங்க மேலே ஃபுல்லாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியதும் இவரோட தலையாய கடமை இல்லையா? அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க என்ன முடிவு இப்போ எடுக்க போகிறாங்க சிஎம் அவர்கள் அப்படின்ட்டு. பொதுமக்களோட மனக்குமுறல் இப்போ என்ன தெரியுமா? கொலை செஞ்சாங்கன்றது மட்டும் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா மரண தண்டனை நிறைவேற்றப்படணும்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ, இதுக்கெல்லாம் போய் மரண தண்டனை எல்லா ஆஃபீஸுக்கும் நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் முடியாது? இது மட்டும் நம்ம பார்த்ததில்ல. சில வழக்குகளில் ஒருத்தருக்கா எவ்வளோ பேருக்கு அதை போல் பண்ணியிருக்காங்க, கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கு. இங்கே இந்த கொலைன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சுனாக்கா அதை பண்ணி தான் தீரணும், இதில் மாற்றுக்கிறது யாருக்கும் கிடையாது. அதுவும் இந்த கொடூரத்தில் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை கூட மிச்சம் வைக்காமல் அரசு தண்டிக்கணும்னு உறவினர்கள் இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். கைதாக போகிற போலீஸ்காரங்களோட குடும்பத்தில் இருக்காங்களே, அவங்க இதுக்கப்புறம் மெல்ல மெல்ல புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்ம பல வழக்குகளை பார்த்தது தான். அதாவது காட்டு மிராடித்தனமாக அப்பாவையில் பிடிச்சி அடித்து சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ராமடைஸ் பண்ணி இத்தனை மணிக்கு அங்கே போனோம், அத்தனை மணிக்கு இங்கே வந்தோம். சினிமாவில் எழுதுகிற கதைலாம் என்னங்க கதை? ஸ்டேஷன்ஸில் அங்கங்கே ரைட்டில் எழுதுவாங்க பாருங்கள், அந்த திரைக்கதை வேறு லெவலில் இருக்கும். அது நிறைய வழக்குகளை பார்த்துருக்கோம். அதுமாரி கதையை எழுதி அதுக்கப்புறம் இதில் ட்ரிகராகி போராட்டக்காரர்கள் போராட ஆரம்பித்து உறவினர்கள் களத்துக்கு வந்து அரசுக்கு அழுத்தம் பெருசான பிற்பாடு சட்டம் ஒழுங்கு பாதிச்சிருமோன்ற ஒரு ஐயத்தில் பெரிய ஆக்ஷன்ஸை அரசு எடுக்க ஆரம்பிக்கும். அதோட விளைவு பல போலீஸ்காரங்களை கம்பியான விட்டுருக்கோம். ஒரு சிலருக்கு தண்டனை, உச்சபட்ச தண்டனை கிடைக்கிறது நாம ஃபுல்லாக வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடியான வரலாறு இருக்குது. இதுக்கப்புறமா திரும்பணும்னு நினைக்கிறேன். இந்த வழக்கில் போலீஸ்காரங்க மேலே குற்றச்சாட்டு நிரூபணம் ஆச்சுனாக்கா சும்மா விடக்கூடாதுங்க, ஒருத்தரை கூட சும்மா விடக்கூடாது. பாருங்கள், டிபார்ட்மெண்ட் இருக்கிறதால மரியாதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்க போகிறோம் நம்ம. இதுக்கப்புறம் ஏதாவது இந்த இஷ்யூ பெருசாகுதுன்னு வைங்க, பிகாஸ் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சம்மந்தப்பட்டவங்க கைது செய்யப்படுவாங்க அப்படின்ட்டு. அது இப்போ நடக்கலாம், இல்லைனா சில நாட்களுக்குள்ளே கூட நடக்கலாம்னு நம்புகிறேன். அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கைது நடவடிக்கையை அந்த போலீஸ்காரங்க குடும்பம்லாம் அப்படியே வந்து பயங்கரமாக கெஞ்சுவாங்க. குழந்தை குட்டி இருக்கவங்களுக்கு இவங்க என்ன பண்ண முடியும்? மேலே இருக்க அதிகாரிகள் சொன்னாலும் இப்படி பண்ணியிருப்பாங்க, அவங்கள கேட்க மாட்டீங்களா, எங்கள் வீட்டுக்காரன் எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு அவங்க வந்து கேட்க தான் போகிறாங்க. ஒரு குடும்பத்தை சதைச்சிட்டு ஒரு குடும்பத்தோட நம்பிக்கை அழிச்சிட்டு புலம்பிட பிரயோஜனம் இல்லை. தப்பு பணம் தடவை அனுபவிச்சு தான் ஆகணும். இது வரைக்கும் இந்த வழக்கில் என்னென்ன நடந்துச்சு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் என்ன வருதுன்னா அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிற மக்களே. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.